ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் சங்கடகர சதுர்த்தியில் காண காத்திருப்பது அருள்மிகு சுந்தர கணபதி, சுந்தரராஜ் நகர், திருச்சி. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா, ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम्. யானை முகம் கொண்டவனே, தந்தம் ஒன்று உடையவனே, நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம், மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம், அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிதம், லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். இந்த இடத்துல கணபதி அருள்பாலிப்பது ஒரு அருமையான சம்பவங்க. அரசர்கள், மன்னர்கள் இவர்கள்லாம் வாழ்ந்த இடத்துல தனக்கென ஒரு கோவிலை கட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அதிகாரி, மிக உயர்ந்த அதிகாரி, ஐஏஎஸ் கலெக்டர்னு சொல்லலாம், அவர் இந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு இடமெல்லாம் கட்டி கொடுத்துருக்கார், கோவில் இதெல்லாம். அதனாலேயே இந்த பெயர் சுந்தரராஜ் நகர் என்ற திருநாமம் கொண்டு அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கணபதி மக்களை சுந்தரம், சுந்தரம்னா என்னென்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகு எப்படி வரும்? செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது மூணு இருக்கிற இடத்துல அழகு கண்டிப்பாக வரும். இந்த விநாயகர் எடுத்த உடனே இப்போ இந்த விநாயகரனுடைய தரிசனம் நம் அனைவருக்கும் சங்கடத்தை அறுக்கக்கூடிய சதுர்த்தியாய் மாறக்கூடிய அருமையான சுந்தர கணபதியின் தரிசனம். गजाननं भूतगणादिसेवितं
कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजौ अगजानन पद्मार्कं गजाननम् अगर्निशम् अनेकदं तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे இப்போ இந்த விநாயகரை பற்றி பேசும்போது நிறைய கோவில்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த விநாயகரை பற்றி சொல்லும் பொழுது இந்த விநாயகர் மிகவும் ஒரு அற்புதமான தெய்வம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராவணன் சிவபக்தன், ரொம்ப அருமையான சிவபக்தனுங்க. தினமும் சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு பக்தன். அவனுக்கு ஒரு ஆசை, லங்காபுரி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். 7 உலகம் இருந்தாலும் லங்காபுரி தான் ஆளக்கூடிய இந்த ராஜ்யம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கான். நல்ல விஷயமா இல்லையா? சிவபெருமானை நினச்சி தவம் இருந்திருக்கான். நம சிவாயன்னு சொல்லி இருந்திருக்கான். சிவபெருமான் இவனுடைய ஆசையை தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு ஆத்ம லிங்கம் வேணும், அந்த ஆத்ம லிங்கத்தை நான் லங்காபுரியில் வச்சு பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணுறதுனால என்னுடைய லங்காபுரி சீரும் செழிப்பும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுறான். அந்த மாதிரி வேண்டினோடனே சிவபெருமானும் அருள் புரிந்து அந்த ஆத்மலிங்கத்தை தந்துடுறாரு. ஆனால் ஒரு கட்டளை இட்டார். என்ன கட்டளை தெரியுமா? இந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துட்டு கால் வழியாக நடந்து போகும்போது எங்கேயும் வைக்கக்கூடாது, பாத யாத்திரை தான் போகணும். ஆனால் எங்காவது வச்சுட்டா திருப்பி எடுக்க முடியாதுன்னு கட்டளை கொடுத்துறாரு. சரி, ரைட், ஓகே, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம இதை கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஆத்மலிங்கத்தை பயபக்தியோடு வாங்கிட்டு அப்படி நடந்து வந்துட்டுருக்கார். இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிஞ்சிருது. இந்திரன் ரொம்ப பயப்படுறார். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மிகவும் பிரச்சனை ஆகிடுது. 30 முக்கோடி தேவர்களையும் கூப்பிட்டுட்டு போய் விநாயக பெருமான்கிட்ட கேட்குறாருங்க. என்ன கேட்டார், அதுக்கு விநாயக பெருமான் என்ன பதில் சொன்னார்? சிறிய இடைவேளைக்கு பிறகு. गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् महागणपतये नमः. இந்த ஆலயம் 1975 துவங்கப்பட்டது. முதலில் துவங்கும்போது பிள்ளையார் மாத்திரம் இருந்தார். ஒவ்வொரு சன்னதியாக காலப்போக்கில் இங்குள்ள மக்களின் நன்கொடையாலும் பொருளுதவியாலும் ஏற்படுத்தி சிறுக சிறுக கட்டடங்களை அதிகப்படுத்தி இன்று ஒரே வளாகத்திற்குள் விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை, சிவன், துர்க்கை, ஆஞ்சநேயர், ராமர், லக்ஷ்மணர், நவகிரகங்கள், பைரவர் என்று அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற முறையில் அமைத்திருக்கிறோம்.
இந்த ஆலயத்தில் வருஷம் ஒரு 6 மிக சிறப்பான விழாக்கள் நடக்கிறது. முதலில் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியம், அதுக்கு அடுத்தாற்போல் ஆடி மாதம் திருவிளக்கு பூஜை, அதாவது அம்பாளுக்கு உலக நன்மைக்காகின்றி ஒரு 48 நாளுக்கு திருவிளக்கு பூஜை குங்குமம் நடைபெறுது. அதை அடுத்து புரட்டாசி மாதம் அம்மனுக்கு நவராத்திரினா ஒரு சிறப்பான பூஜை நடைபெறுது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ வள்ளி தேவரனுக்கு சஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுது. அதாவது மகளிர் நாள் தை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு மிகவும் சிறப்பு ஆதார அலங்காரம் நடைபெறுது. அதைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒரு பக்கம் ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டு நடந்து வந்துட்டு இருக்கான், பயபக்தியோட நமச்சிவாய நமச்சிவாய அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து விநாயகப் பெருமான்கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு தவறு நடந்து விட்டால் அங்கே வந்து லங்காபுரியில் மரணம் ஏற்படாது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, இதை நீங்கள் தான் அருள் புரியணும். விநாயகப் பெருமான் கருணை கடல். அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் நடந்து செல்லும் பாதையில் ஒரு பிராமணனாக உருமாறி சிறுவனாக அந்த காட்டுக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது ராவணனை வருண பகவான் தொந்தரவு பண்ணுறார். என்ன தொந்தரவுனா உடல் உபாதை. அப்படி பண்ணும் பொழுது ஆப்போசிட்டில் விநாயகப் பெருமான் மாறு வேஷத்தில் போகும்பொழுது இதை எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது விநாயகப் பெருமான் கண்டும் காணாத மாதிரி போகிறார். ராவணன் உடனே, ஏப்பா தம்பி இங்கே வாப்பா, இந்த விநாயகர் இந்த லிங்கத்தை கொஞ்சம் நேரம் பிடிச்சிரு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் தூக்க முடியாதுங்க, இது ரொம்ப வெயிட் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிருங்கிறாரு. நீ 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ நான் 3 தடவை கூப்பிடுவேன், வரலைன்னா கீழே வச்சிருவேன் அப்படிங்கிறார். சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன், இதை பிடின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ராவணன் இந்த பக்கம் திரும்பினோடனே இதை கீழே வச்சிடுறாரு. அதுதான் கோகர்ணத்தில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம். அந்த மாதிரி கோகர்ண லிங்கத்தை ஆத்மலிங்கமாக பிரதிஷ்டை செய்த பெருமை நம்ம விநாயகரே சாரும். அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து ஒரு விநாயகர் அமர்ந்துட்டாலே அந்த ஊர் சுபிட்சங்க. வீரத்திற்கும் வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் போராடிட்டு இருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கணுங்க. விநாயகன் தான் வந்து அனைத்துக்கும் நாயகன். அவருடைய அற்புதங்களை நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாங்க. விநாயகப் பெருமானை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் போதாதுங்க, பேசிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்குது. இந்த திருக்கோயிலில் முருகப்பெருமான் அருமையாக ஒரு அபிஷேகங்க. பரவிய ஒற்றை கதிர் சக்தி சுடரதன் மொத்தத்தினை சுற்றி கனலன வருவோனே. நெற்றி தளம் விட்டு பரவிய ஒற்றை கதிர் சக்தி சுடரதன் மொத்தத்தினை சுற்றி கனலன வருவோனே. நெஞ்சத்தினில் வஞ்சி குரமகள் சந்தத்தினில் கொஞ்சி குலவிட குன்றத்தினில் தங்கி பெருவருள் புரிவோனே. நெஞ்சத்தினில் வஞ்சி குரமகள் சந்தத்தினில் கொஞ்சி குலவிட குன்றத்தினில் தங்கி பெருவருள் புரிவோனே. கட்டி தவசடை பக்கத்தினில் குட்டை பிரமதி வைத்த சிவன் முத்தத்தினில் மகிழ்வோனே. கற்றை குழல் கட்டி தவசடை பக்கத்தினில் குட்டை பிரமதி வைத்த சிவன் முத்த
முத்தத்தேனில் மகிழ்வோனே கங்கை கரை பொங்கி புவியிதில் கங்குல் பகல் எந்த பொழுதிலும் சொந்தத்துடன் அன்பை தரவரும் உருவோனே கங்கை கரை பொங்கி புவியிதில் கங்குல் பகல் எந்த பொழுதிலும் சொந்தத்துடன் அன்பை தரவரும் உருவோனே சுற்றத்தினை விட்டு பழனியில் அமர்ந்தோனே சுற்றி திசையெட்டு பகுதியும் சுற்றி கனி விட்டு துணிவுடன் சுற்றத்தினை விட்டு பழனியில் அமர்ந்தோனே தொந்தி பெருதந்த கணபதி தும்பி கரம் கொண்ட சிவநிதி நெஞ்சத்துறை தம்பி குருபர வடிவேலா தொந்தி பெருதந்த கணபதி தும்பி கரம் கொண்ட சிவநிதி நெஞ்சத்துறை தம்பி குருபர வடிவேலா பயன் பெற்று தருபவன் கற்கத்தகும் வித்தை கதிபதி முத்து தமிழ் பற்றி சுவையன வருவாயே வெற்றி பயன் பெற்று தருபவன் கற்கத்தகும் வித்தை கதிபதி முத்து தமிழ் பற்றி சுவையன வருவாயே விந்தை பதம் தந்த தனவர நெஞ்ச தளம் கொஞ்சி தினவர சங்க தமிழன்பர் கருளிடும் பெருமாளே விந்தை பதம் தந்த தனவர நெஞ்ச தளம் கொஞ்சி தினவர சங்க தமிழன்பர் கருளிடும் பெருமாளே 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 பெருமாளே. இப்போ முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்தோமா? சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான ஒரு முருகப்பெருமானுடைய அலங்காரமும் இடம்புரி வலம்புரி விநாயகர்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம் கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம் பார் முழுதும் ஒரு வீடாய் பார்க்கும் மனம் வந்து பணிபவரை உன்னுறவாய் சேர்க்கும் மனம் கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம் பரந்த மனம் வேலாவும் சிறந்த மனம் விண்வெளி போல் பரந்த மனம் வேலாவும் சிறந்த மனம் இன்னொன்று ஈடில்லா அரிய மனம் வரும் எல்லாருக்கும் பொதுவான பெரிய மனம் கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம் கடல் போலே ஆழ்ந்த மனம் கந்தாவும் தெளிந்த மனம் கடல் போலே ஆழ்ந்த மனம் கந்தாவும் தெளிந்த மனம் அடியார்கள் உடன் பழகும் பிள்ளை மனம் இங்கு அனைவரையும் கரை சேர்க்கும் நல்ல மனம் கோபுரம் போல் உயர்ந்த மனம் குமராவும் அன்பு மனம். இப்போ முருகப்பெருமானினுடைய அலங்காரத்தை பார்த்த கண்கள் இடம்புரி விநாயகர் எப்படி வந்துச்சு? இடம்புரி விநாயகர் தான் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார். யானையாக மாறி அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இடம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞான பலம் வேண்டி நின்ற முகம். முருகப்பெருமான் வந்து உலகத்தை சுற்றிட்டு வரேன்னு சொல்லும்போது இவர் வலம் வந்து தன்னுடைய தாய் தந்தையரிடம் பலத்தை பெற்றுக்கொண்டார். யாருக்கெல்லாம் ஞானம் கல்வி, இப்போ எல்லோரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்போம்,
எனக்கு கண்டிப்பாக டாக்டர் சீட் வேணும், அது வேணும், இது வேணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் வெள்ளருக்கு விநாயகர் அந்த மாதிரி வணங்கினா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நினைச்சது கிடைக்கக்கூடிய ஒரு மகாபாக்கியம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சமித்து இருக்குங்க. அந்த சமித்துக்குரிய விநாயகர், அந்த விநாயகரை வழிபட்டால் வெற்றி நிச்சயம் என்ற நல்ல செய்தியை சொல்லி இன்று சங்கடகர சதுர்த்தி அன்று அருள் சுரக்கும் சுந்தர கணபதி இந்த கோவில் திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் சுப்பிரமணியபுரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் 400 மீட்டர் தொலைவில் உள்ளது. பொன்மலைப்பட்டி சாலை வழியாகவும் இந்த ஆலயத்தை அடைய முடியும். சுப்பிரமணியபுரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான இடம் பாருங்கள். சுப்பிரமணியபுரம், இந்த கோவிலில் முருகப்பெருமான் இருக்கார், சுந்தர கணபதியும் இருக்கார். சுப்பிரமணியபுரம் என்ற இடத்தில் திருச்சிக்கு மிக அருகாமையில் அருள்மிகு சுந்தர கணபதி நமக்கெல்லாம் சங்கடத்தை தீர்த்து தரக்கூடிய ஒரு கணபதியாய் அருள்பாலிக்கிறார் என்றும், முருகப்பெருமானினுடைய அருளால் நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தும் சரவணனின் அருளால் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.